அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். எத்தனையோ சுபகாரியங்கள், அதில் சில மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களும் இருக்கும். அந்த காரியங்களை நடத்துறதுக்கு நமக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட சில நபர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியே அந்த காரியங்களை நாமே செய்வோம். அது எப்படிப்பட்ட அந்த விஷயம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக நம்மளுக்கு தெளிவுபடுத்தி காட்டுவாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதி, சஹீஹ் இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸு நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். மனில் தமச பிரிலல்லாஹி பி சஹத்தின் நாசி கஃபாஹுல்லாஹு மஊனத்தன் நாஸ். யார் மக்கள் கோபப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, மக்கள் நம் மீது அதிருப்தியானாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுனுடைய திருப்திக்காக வேண்டி ஒரு காரியத்தை யார் பற்றி பிடித்து கொள்கிறாரோ கஃபாஹுல்லாஹு மஊனத்தன் நாஸ், அந்த காரியத்தின் மூலமாக மக்களுடைய அதிருப்தியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை அல்லாஹு தஆலா எடுத்துக்கொள்கிறார் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து சொல்கிறாங்க, மனில் தமச யார் பி ரிலன் நாசி பி சஹத்தில்லா, அல்லாஹ் கோவப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல அவர்களை திருப்திப்படுத்தி தான் ஆகணுங்கிற அந்த சூழ்நிலையில் அல்லாஹுக்கு புறம்பான அந்த காரியத்தை, மக்களுக்கு விருப்பமான அந்த காரியத்தை யார் செய்கிறாரோ இப்படிப்பட்ட நபர்களை வக்கலஹுல்லாஹு, அல்லாஹு தாலா சாட்டி விடுகிறான் அலன்னாஸ், அந்த மக்களின் மீதே சாட்டி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் தெளிவுபட நம்மளுக்கு சொல்லித்தர்றாங்க. நம்மள நிறைய நபர்கள், நம்ம வீட்டில் உள்ள நபர்களை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்களை திருப்திப்படுத்தணும். அது மார்க்கத்துக்கு புறம்பான காரியமாக இருந்தாலும் கூட அவர்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி செய்கிறோம் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்குண்டான அந்த ஹதீஸு தான் இது. பொதுவாக சொல்லுவாங்க, பிறரை திருப்திப்படுத்துவதற்காண்டி இறைவனை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பிற நபர்களிடம் நீங்கள் நல்ல நபர்களாக இருப்பதை காட்டிலும் படைத்த இறைவனிடம் நாம் நல்லவனாக இருப்போம். நிச்சயமாக அதுதான் காலத்துக்கும் சிறந்தது, நம்மளுடைய மௌத்துக்கு பின்னாலும் அதுதான் உகந்தது. நாளைக்கு சொர்க்கவாசியாக நிற்கிறதுக்குண்டான காரணத்தையும் அதுதான் ஏற்படுத்தி தரும் என்பது உண்மையான ஒரு விஷயம். எதை செய்தாலும் இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக மட்டுமே நாம் செய்வோம். இன்ஷா அல்லாஹ்.